வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். மக்களின் மன நிலைமைகளையும் நாட்டு நடப்புகளையும் ஆண்டவருடைய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்ப்பதுதான் சரியானது என நான் கருதுகிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்விதமாய் கூறுகிறது: என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்து. அன்பானவர்களே, நம் வேத புத்தகம் எப்பொழுதுமே தனி மனித ஒழுக்கத்தை உயர்த்தி பிடிக்கிறது. நம் வாழ்க்கையையும் வேத புத்தகத்தையும் பிரிக்க முடியாது. வேத புத்தகம், அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகள்தான் நம் வாழ்க்கையின் அளவுகோல். யோசேப்பு, தானியேல் இவர்களெல்லாம் அந்தரங்க வாழ்க்கையிலே தூய்மையாக வாழ்ந்தவர்கள். ஆபிரகாம், மோசே, பவுல் போன்றவர்களின் வாழ்க்கை இன்றும் நமக்கு மாதிரிகளாக, சவால்களாக உள்ளது. ஆனால் இன்றைய தலைமுறையினரின் வாழ்க்கை, தெரிந்தெடுப்புகள், பின்பற்றுகின்ற மாதிரிகள் நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக உள்ளது. இளைய தலைமுறையினருக்காக நாம் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள இளைஞர்களும் தனி மனித ஒழுக்கமில்லாத ஒரு நடிகரின் பின்னால் நிற்கிறார்கள். இவரை தெரிந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒழுக்கம் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. தங்களை ஆளுகின்றவர் ஒழுக்கமுள்ளவராக, தங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. ஆக்ஷன் ஹீரோவாகத்தான் பார்க்கிறார்கள். அப்படி இருந்தால் போதும். மனதிற்கு பிடித்தவராக இருந்தால் போதும். மனதை ஈர்த்தவராக இருந்தால் போதும். திரைப்படங்கள் மூலமாக ஏற்பட்ட மன ஈர்ப்புக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மக்கள் தங்கள் மனதை மயக்குகின்ற செயலுக்குத்தான் முதலிடம் கொடுக்கிறார்கள். இது ஆரோக்கியமான மனநிலை அல்ல. எதை தங்கள் வாழ்க்கையில் இவர்கள் முக்கியமான விஷயமாக எண்ணுகிறார்கள்? இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவ பெற்றோர்களின் தலையாய கடமையாகும். எவ்வளவாய் திரை காட்சிகள் பாதித்திருக்கிறது. அதிலே இருந்து வெளியே வர முடியாத நிலைமையில்தான் இருக்கிறார்கள் என்பதையும், அந்த ஈர்ப்பிற்கு பதிலாக எதையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த தேர்தல் முடிவு காண்பித்திருக்கிறது. மக்கள் மனநிலை எப்படியோ அப்படித்தான் தங்கள் தலைவனையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மக்கள் தாங்கள் எவ்விதமாக இருக்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழலில் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய பொறுப்பு என்ன? இவர்களுக்காக ஜெபிப்போம். தனி மனித ஒழுக்கத்தை இவர்கள் வாழ்க்கையில் முக்கியமாக கருத வேண்டும். மரியாள் குழப்பத்தில் இருந்த பொழுது வந்த ஆண்டவருடைய வார்த்தை இதுதான்: தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.